வெல்கம் டு யூனிக் வேர்ல்டு எபிசோட் 5. ஒரு அரசர் கதையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு அரசர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நாட்டை விரிவுபடுத்தணுன்றதுக்காக முயற்சி எடுத்து அந்த ஊர் எல்லையில் இராணுவ வீரர்களோட அங்கே தங்கியிருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இரவு அவர் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருடைய காதில் ஒரு பூச்சி போயிடுது. உடனே தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப அவருக்கு தொல்லைகளை கொடுத்துருக்கு. அதை வெளியே எடுக்கணும்னு முயற்சி பண்ண எடுக்க முடியல. அப்பப்போ அது சவுண்டு விட்டுருக்கு. இராணுவ வீரர்களும் சேர்ந்தா ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க, எதுவுமே முடியலை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நாட்டுக்கே போயிடுறாரு. அங்கே போய் வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு இது பண்ணுறாரு. வைத்தியர்கள் மூலிகையெல்லாம் கொண்டு சாட்டில் காதில் ஊற்றுனா கூட எந்த ஒரு பலனும் கிடையாது. உடனே அவர் 4 நாள் சாப்பிடாம ரொம்ப தோய்வாக கம்பீரம்லாம் குறைஞ்சி படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அப்போ அவருக்கு ஒன்று தோணுது, இனிமேல் நமக்கு பின்னாடி நம்ம பையன் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 14 வயசு பையனை அவனுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முடிவு நெருங்கி விட்டதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு துறவியும் சீடர்களோட வராங்க. அப்போ அங்கே அந்த பட்டத்தராணி என்ன பண்ணுறாங்க, வேகமாக போய் அவரை போய் பார்க்குறாங்க. துறவிகிட்ட வேண்டுறாங்க,